ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நடக்கிற காவிரி பிரச்சனையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அதை பற்றி எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயத்த உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த காவிரி ரிவர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய ஆறு. இதோட நீளம் பார்த்திங்கன்னா ஒரு 800 கிலோமீட்டர் இருக்கும். இது வந்து கர்நாடகாவில் கொடகு அப்படிங்கிற இடத்துலேருந்து உருவாகி தமிழ்நாட்டில் ட்ராவல் பண்ணி அப்படியே வங்காள விரிகுடாவில் போய் ஜாயின் ஆகுது. இது ட்ராவல் பண்ணி வர அந்த வழியில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 ஆறுகள் வந்து இது கூட ஜாயின் ஆகி வருது. அதில் 3 ஆறுகள் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ளது. பவானி ஆறு, அமராவதி ஆறு, நொய்யல் ஆறு. இதெல்லாம் வந்து காவிரி ஆற்றோட ஜாயின் பண்ணி ட்ராவல் ஆகுது. ஃபஸ்ட்டு இந்த ஆறு வந்து தமிழ்நாட்டு என்ட்ரி ஆகும்போது தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல்லில் வந்து அருவியாக விழுகுது. அப்புறம் சேலம் வழியாக ட்ராவல் ஆகி ஈரோடு வருது. ஈரோடு வரும்போது பார்த்திங்கன்னா பவானி அப்படிங்கிற இடத்துல பவானி ஆறு இது கூட ஜாயின் ஆகுது. அப்புறம் ஈரோட்லேருந்து கிராஸ் பண்ணி நாமக்கல்லேருந்து கரூர் போகும்போது கரூர் பக்கத்தில் நொய்யல் அப்படிங்கிற இடத்துல நொய்யல் ஆறு இது கூட ஜாயின் ஆகுது. அப்புறம் அமராவதி ஆறும் இது கூட ஜாயின் ஆகுது. அப்படியே ஜாயின் ஆகி அப்புறம் திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம் வழியாக பூம்புகார் போய் பூம்புகார்லேருந்து வங்காள விரிகுடா ஜாயின் ஆகுது. இது ட்ராவல் பண்ணி வர இடத்துல நம்ம மொத்தம் 4 அணைகள் கட்டியிருக்காங்க. ஒன்று வந்து கர்நாடகத்தில் வந்து கிருஷ்ணராஜ அணையும், மற்ற 3 தமிழ்நாட்டில் கட்டியிருக்காங்க. அதாவது வந்து மேட்டூர் அணை, மேலணை, கல்லணை இதெல்லாம் கட்டியிருக்காங்க. இப்போ இந்த 800 கிலோமீட்டரில் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 416 கிலோமீட்டர் வந்து காவிரி வரும். 30 கிலோமீட்டர் 320 கிலோமீட்டர் கர்நாடகத்திலும், நம்ம கர்நாடகா தமிழ்நாடு பார்டரில் ஒரு 64 கிலோமீட்டர் காவிரி ஆறும் பாயுது. இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனையில் பார்த்திங்கன்னா கேரளாவுக்கும் கொஞ்சம் தண்ணீர் வந்து அவங்க கேட்குறாங்க. அவங்க உபரி நீர் கொஞ்சம் டிஎம்சி தண்ணியாக அவங்களும் விடுவாங்க. ஏன்னா இப்போ இந்த காவிரி ஆறு பாயும்போது அதில் கபினி அப்படிங்கிற ஒரு ஆறும் ஜாயின் ஆகுது. அந்த கபினிங்கிற ஆறு கேரளாவில் உருவாகிறனால அவங்களும் இந்த காவிரி ஆற்றில் கொஞ்சம் உரிமைக்கு வருவாங்க. அவங்களுக்கு சிறிதளவு தண்ணீர் கொடுத்தா போதும், அதை ஆண்டுக்கு அவங்க கொடுத்துட்றாங்க. இப்போ இந்த தண்ணீர் பிரச்சனை வந்துச்சு பார்த்திங்கன்னா இது இப்போ உருவான பிரச்சனை ஒன்றும் இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 200 வருடங்களுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மாகாணத்துக்கும் மைசூரத்துக்கும் இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை தான். யார் யாருக்கு எவ்வளோ தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு ஏற்பட்டதான் பெரிய பிரச்சனை. அப்போ இருந்த மைசூர் மாகாணத்தில் என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை போய் முறையிட்டு எங்களை சால்வ் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்க அந்த பிரச்சனையை. உடனே 1892 ஒரு அக்ரிமெண்ட் போட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி ஒரு 6 அறிக்கைகள் வந்து அதில் இன்க்ளூட் ஆகிருந்துச்சு. அதில் ஒன்று பார்த்திங்கன்னா இப்போ வந்து கர்நாடகா வந்து காவிரி ஆறு குறுக்க வந்து ஒரு அணை கட்டணும் அப்படின்னா வந்து அதை பற்றின முழு விவரத்தையும் சென்னை மாகாணத்துக்கு சப்மிட் பண்ணி அவங்கள்ட்ட அப்ரூவ் வாங்கி அதுக்கப்புறம் தான் நீங்கள் அணையை கட்டணும் அப்படின்ட்டாங்க. இதுபடி பார்த்திங்கன்னா 1910 கண்ணம்பாடி அப்படிங்கிற ஒரு இடத்துல மைசூர் மாகாணம் என்ன பண்ணாங்க, மைசூர் மாகாணத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு அணையை வந்து கட்ட ஆரம்பித்தா அதோட கொள்ளளவு பார்த்திங்கன்னா 41.5 டிஎம்சி அப்படின்னு கேட்டு சென்னை மாகாணத்தில் அப்ரூவ் கேட்டிருக்காங்க. ஆனால் சென்னை மாகாணம் வந்து அப்ரூவ் கொடுக்கல. இதனால் என்னம்னா மறுபடியும் மைசூர் மாகாணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ரூவ் பண்ணி அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் 11 டிஎம்சி கொள்ளளவு அணையை தான் கட்டணும் அப்படின்ட்டாங்க, உத்தரவு கொடுத்தாங்க. ஆனால் கர்நாடகா என்ன பண்ணாங்கன்னா அவங்க பிளான் பண்ணபடியே 41.5 டிஎம்சி கொள்ளளவு அணையை வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனால் இதை எதிர்த்து தமிழ்நாடு போராட இது சென்னை மாகாணத்துக்கும் மைசூர் மாகாணத்துக்கும் இடையில் பிரச்சனை வந்துக்கிட்டே இருந்திருக்கு. இதெல்லாம் சரி பண்ண என்ன பண்ணாங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கிராஃபின் அப்படிங்கிற ஒருத்தரை வந்து நடுவராக நியமித்து ரெண்டையும் ஆராய்ந்து ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னாரு. அவர் என்ன பண்ணார்னா 1914 ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுறாரு. அதாவது வந்து மைசூர் மாகாணம் சென்னை மாகாணத்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவை கொடுத்துட்டு மற்ற தண்ணீர் வர எல்லா தண்ணீரும் நீங்களே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் இது 2 பேரும் அக்செப்ட் பண்ணிக்கல. இதனால் என்னன்னா 1924 2வது அக்ரிமெண்ட், அந்த 2வது அக்ரிமெண்ட் போடுறாங்க. 2வது அக்ரிமெண்ட் போட்டு 2 பேருமே சைன் போட்டு இந்த அக்ரிமெண்ட் வந்து 1950 வருஷம் செல்லுபடி ஆகும். அதாவது 1974 வர இதான் இது செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டாங்க. இதுபடியே 2 பேரும் எந்த பிரச்சனை இல்லாமல் தண்ணீர் போய்கிட்டு வந்துச்சு. 1929 என்ன பண்ணாங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டுக்குள்ளே இன்னொரு பாயிண்ட் இணைச்சாங்க. அதாவது வந்து தமிழ்நாட்டில் மேட்டூர் அணையையும் கர்நாடகாவில் கிருஷ்ணராஜ அணையும் நீங்கள் கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லிட்டாங்க. ஆனால் இந்தியா விடுதலை அடைஞ்சதுக்கப்புறம் மொழிவாரி மாநிலமாக பிரித்ததுக்கப்புறம் தான் பிரச்சனை வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. உரிமை கோரி எனக்கு அதிகம் உனக்கு அதிகம்னு. இதனால் என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட்டு இந்த அக்ரிமெண்ட் முடிகிறதுக்கு முன்னாடியே உண்மை அறியும் குழுன்னு ஒரு குழுவை ஃபார்ம் பண்ணி 2ஐயும் ஆராய்ஞ்சு ஒரு அறிக்கையை சப்மிட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா 1972 அறிக்கை சப்மிட் பண்ணிட்டாங்க. சப்மிட் பண்ணி 1976 2 பேருக்கும் ஈக்குவலாக ஒரு அக்ரிமெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் 2 பேருமே வந்து அதில் சைன் போட மாட்டோம் அப்படின்னு பின்வாங்கி உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க. அதாவது வந்து இந்த மாதிரி இந்தியாவில் பார்த்திங்கன்னா
இந்த மாதிரி நதிகள் பிரச்சனை நிறையா நடக்கும். அதனால் நடுவர் மன்றம்னு ஒன்று இருக்குது. அதாவது வந்து நாடாளுமன்றம் தலையிட்டு அந்த 2 ஸ்டேட்டுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும். அதான் வந்து அந்த நடுவர் மன்றத்தோட தீர்ப்பு. இப்போ அந்த நடுவர் மன்றம் என்ன பண்ணாங்கன்னா 1991 தமிழ்நாட்டுக்கு 205 டிஎம்சி தண்ணீர் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு இடைக்கால உத்தரவு தான், பெர்மனெண்ட்டில் இடைக்கால உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணீர் வந்து அந்தளவுக்கு தரல கர்நாடகா. அதனாலேயே தமிழ்நாட்டுக்கும் கர்நாடகம் மறுபடியும் பிரச்சனை ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. 2007 ஃபைனலாக ஒரு உத்தரவு போட்டாங்க. என்னன்னா வந்து மொத்த கெப்பாசிட்டி 740 டிஎம்சி, அதில் 423 டிஎம்சி தமிழ்நாட்டுக்கு கொடுக்கணும், 268 டிஎம்சி கர்நாடகா எடுத்துக்குங்க அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் 190 டிஎம்சி கொடுத்தா போதும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. அதாவது மற்ற 227 டிஎம்சி வந்து எங்கன்னா நீர்பிடிப்பு பகுதிகள், அதாவது வந்து அணைகள், குளங்கள், இதுலேருந்து அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு ஒரு உத்தரவை வந்து கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணாங்கன்னா 2007 ஃபைனல் தீர்ப்பு கொடுத்தாச்சு. ஆனால் இதை என்ன சொல்லுவாங்கன்னா, இதை கொடுத்துட்டு நீங்கள் 90 நாட்களுக்குள்ள உங்களுக்குலாம் வந்து அக்ரிமெண்ட் ஓகே இல்லை அப்படின்னா வந்து முறையீடு பண்ணுங்க அப்படின்னா, மேல்முறையீடு பண்ணுங்க அப்படின்னா. அந்தபடி தமிழ்நாடு ஒத்துக்குச்சு. ஆனால் வந்து கர்நாடகா வந்து அதை ஒத்துக்காமல் மேல்முறையீடு பண்ணி அது பாட்டு நடந்துகிட்ருக்கு. இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, நமக்கு உரிமையானது 190 டிஎம்சி தண்ணியை கொடுங்க, அந்த ஆண்டுக்கு கொடுங்க, அந்த உத்தரவுப்படி கொடுங்க அப்படின்னா ஆண்டுக்கு அவங்க தரமாட்டேன்னு போராட்டம் பண்ணால் நம்ம கேஸ் போட்டு மறுபடியும் வாங்கி, அதனால தான் நம்ம உரிமையை கோரி கோருற மாதிரி இல்லை, நம்ம உரிமையை கேட்குறோம். ஆனால் வருஷம் நம்ம என்னமோ அவங்கள்ட்ட பிச்சை எடுக்கிற மாதிரி தான் இந்த பிரச்சனை போய்கிட்டு இருக்கு.